உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி வழக்கு நிற்கிது. விஜயோட வெற்றி, அதாவது அவரோட வெற்றி உண்மையான வெற்றியா அப்படின்றது இன்றைக்கி கேள்விக்குறியாகி நிற்கிது. ஏன்னா ஒரு முழுக்க நடக்காத ஒன்று, ஃபைட்டர் மேன் சூப்பர் மேன் அப்படின்ற மாதிரி குழந்தைகள் மத்தியில் நான் ஒரு படத்தில் எப்படி கதாநாயகனை எல்லாத்தையும் காப்பாற்றுவார், அது மாதிரி அவர் வந்துட்டால் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து குற்றங்கள் செய்ய நின்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு குழந்தைகள் மத்தியில். இதுக்கு ஒரு நீதியரசரே ஒரு என்ன சொல்கிறார், அதுக்கு நானே சாட்சி. நான் ஒரு மருத்துவரை பார்க்க போனேன், அந்த மருத்துவர் சொல்கிறாரு, என் பேத்தி 2 நாளாக அடம் பிடிச்சி அந்த விஜயோட பேச்சை கேட்டுட்டு, அந்த அதாவது 21ஆந்தேதி தான் விஜய் பேசியிருந்தார். அந்த 21, 22ன்றது என்கிட்ட அடம் பிடிச்சி, தாத்தா நீங்கள் விசிலுக்கு தான் போடணும் அப்படின்னோன்னா, சரி இவ்வளோ கெஞ்சிரால் அப்படின்னு சொல்லிட்டு நானே போட்டேன். அப்படி இப்போ அது தப்புன்றதை உணர்றேன்னு சொல்லி ஒரு மருத்துவரே சொல்லியிருக்காரு. அவர் மருத்துவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ நான் ஒரு மருத்துவராக இருந்து நானே செஞ்சுருக்கும் போது பாமர மக்கள் அது பேரம்பேத்திகள் சொல்கிறாங்கன்னு சொல்லி இப்படித்தான் போட்டு வந்திருப்பாங்க போல அப்படின்றதுனால. இது ஏன்னா முழுக்க தேர்தலில் குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இவர் என்ன சொல்கிறாரு அந்த தேர்தல் பேச்சில், இது வேறு யாரும் சொல்ல வேணாம், நாங்கள் சொன்னோம்னா நீங்கள் திமுக எதிர்க்கட்சி சொல்லுதுன்னு நினைக்கலாம். அதான் விஜயே தான் சொன்னார். நீங்கள் போய் எப்படி தாய் தாப்பட்ட அந்த சாக்லேட்டு பேரெல்லாம் என்னன்னு சொல்லி அந்த வாயில் கூட நமக்கு வராது, கிண்டல் ஜெய் என்னமோ சொன்னார். இதெல்லாம் எப்படி நீங்கள் அடம்பிடிச்சி தாத்தா பாட்டி கிளப்பியில் உங்கள் சித்தி சித்தப்பா மாமே அத்தை எல்லாத்துட்டையுமே நீங்கள் அடம்பிடிச்சி விசிலுக்கு தான் ஓட்டு போட சொல்லணும் அப்படின்றது அவரே சொன்னார். காலையில் நான் குளிச்சு கிளப்பி விட்டுருங்க, உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னாலும் அவங்களை கிளப்பி விட்ருங்கன்னு சொல்லி விஜய் தான் சொன்னார். அப்புறம் ஜெயிச்சு பதவி இருக்கிற அன்றைக்கி அவரே தான் சொல்கிறாரு, குட்டீஸ் அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவக்கே தெரிகிறாரு. நமக்கு தகுதி இல்லாத ஆள், நம்ம ஒரு ஜோக்கர்ன்றது நமக்கு தெரியும். எப்படியோ குழந்தைகள் மத்தியிருந்தேன், நம்மளுக்கு குழந்தைகளால் தான் இன்றைக்கி வெற்றி கிடச்சிருக்குன்றது அவரே அதை நம்புகிறாரு. இது இன்னைக்கு பிஜேபி இதை வச்சு எப்படி விளையாட போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே 41 பேர் இறந்ததில் கரூர் சம்பவத்தை கையில் வச்சுருக்கு. இப்போ இவர் சொல்கிறதெல்லாம் நீட்டுற இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டார்னா அப்படியே விட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். இதில் என்றைக்கு இவர் இல்லை நான் ஜெயிக்கிற வரை உங்கள் பேச்சை கேட்பேன் அதுக்கிட்ட இப்போ எப்படி எடப்பாடி கூட இருந்துக்கிட்டு எம்எல்ஏ எல்லாம் மாறுறாங்களே, அது மாதிரி ஜெயிக்க வச்ச ஆளுகளுக்கே இவர் கொஞ்சம் கட்டாப் காட்டினார்னா நிச்சயமாக இது பிஜேபி ஒரு விளையாட்டு விளையாடும். நிச்சயமாக ஆட்சி 5 வருஷத்துக்கு போகுமான்றது சந்தேகம்தான். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 2029 தேர்தலுக்கு முன்னாடியே இந்த தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது நீதியரசர்கள் சரியாக போனாவே இது எதாவது, ஏன்னா குழந்தைகள் ஒரு ஏமாற்று வேர்கள் தான். இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பாங்க. இது இன்றைக்கி இருக்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு தற்குறியாக இருக்கிறவர் எப்படி ஏமாற்றி வாங்கியிருக்காருன்னா அப்புறம் நாடு எங்கே போய் நிற்கிது. அவருக்கு சமூக வலைத்தளங்களில் ஆதரவாக பேசினா அவருங்க இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க டோட்டலாக எல்லோரும் பேக் அடிக்கிறாங்க. ஐயோ நாங்கள் அப்படி சொல்லலை, நாங்கள் எங்கள் குடும்பத்துலலாம் திமுகவில் தான் இருக்காங்க, நாங்கள் அதுக்காண்டி பேசலை, அவர் இப்படி பேசணும், அவர் ஏதாவது நல்ல செய்வார் நினச்சோம், ஆனால் அவர் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ என்னமோ இந்த வழக்குகள்லாம் வந்துடுமோ, தேவையில்லாத எல்லாத்துட்டையும் இது பண்ணிக்கிட்டோமோ அப்படின்றது பயத்தில் அதுகளாகவே இன்றைக்கி மாற்றி பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா எவ்வளோ தான் முட்டு கொடுக்க முடியும். இன்னும் போய் ஒரு சூப்பர்மேன் பேசுனா ஒரு சோம்பேறியாக இருக்கார். நாள் வர டிஃபனில் கொண்டு போய் சாப்பிட்டு போட்டாங்க ரீல்ஸ்லாம். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு இவங்களுக்கு தெரியலை. ஏன்னா அவர் உள்ளே போகிறது வேணுமா தெரியுமே தவிர பத்திரிக்கையாளரை பார்த்தாவே ஓடுறாரு. அப்போ முழுக்க அவர் வெற்றின்றது ஒரு கேள்விக்குறியாக நிற்கிது. அப்படின்ற போது இவர் இப்படியாக வந்த ஆள் ஒரு பொம்மை ஜோக்கரு தற்குறி முதல்வராக இருந்தார்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்வார்? இப்போ எங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் போராட்டம் ஆர்ப்பாட்டம். ஏன்னா ஒரு சாராய கடையை மூடுறாங்க, திருப்பி பார்த்தா மூடி விட்டு 2 நாளில் கழித்து அந்த கடையை திறக்கிறாங்க. இப்போ மூடணுன்னா அங்கே இருக்க மக்கள் சந்தோஷப்பட்டுருப்பாங்கல்ல. திருப்பி நீ 2 நாளில் திறக்கிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் அது? அப்போ இது உனக்கு பேருந்துக்கு கிடைக்கலன்னு கேட்டால் அவர் நானே சாப்பிட்லேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒருவரும் அவன் போய் பார்த்தா ஊடலில் போயிட்டு பார்த்தா ஐயர் மன்னிப்பு கேட்டார், 4000 ரூபா காசு போட்டால் ஐயர் குடிம்பு வச்சுருக்கனால மன்னிச்சு விட்ருவியா? பாத்திருக்கு பட்டிலோ அது நீ பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குற, ஐயர் 4000 ரூபா வாங்கி ஓன்டே வாங்கியிருக்கேன். நீ வாங்கின என்ன செஞ்சுருக்கணும்? இனிமேல் இந்த ஐயர் இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்துருக்கணும். அது உங்கள் இனம்ன்றதுனால, நீ நம்ம இனம்டா அப்படின்றதுனால, நீ ஒரு பார்ப்பனர் இருக்கிறதுனால நீ மன்னிச்சு விட்டுருக்க. கேட்டால் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாரான், அதனால் விட்டுட்டாரான். அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், என்னமோ சொல்லுவாங்க இல்லை, வெறும் தற்குறிய முதல்வரே தற்குறியாக இருந்தால் அப்புறம் அமைச்சர்களை என்னத்தை சொல்கிறது? கேடுகட்ட தற்குறின்னு சொல்கிறதா எப்படின்னு சொல்கிறது தெரியல. இது தமிழ்நாட்டின் சாபக்கேடு முழுக்க இன்றைக்கி நிற்கிது. இது கூடிய சீக்கிரமே. ஆனால் இப்போ போய் இன்றைக்கி விஜய் நின்றாருன்னா சில பேர் சொல்கிறாங்கல்ல, முதல்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசினவங்களாம் நீங்கள் மாற்றி பேசுகிறேன்.
இன்றைக்கி விஜய் வந்து அவர் மெஜாரிட்டி வரலைனாலும் கூட இன்றைக்கி நின்றாலும் 200 ஜெயிச்சவன் இன்றைக்கி என்ன சொல்கிறேன் மாற்றி இன்னி போய் நின்றாருன்னா அவர் 10 சீட்டு ஜெயிக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா மக்களுக்கு எல்லாம் இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு. இவர் ஜோக்கரு, படத்தில் தான் கதாநாயகமாக நடித்தார் அவரோட, இவர் ஜோக்கரு. வள்ளிதர்மன நாடகத்தில் பப்புனா கூட அவர் நடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஜோக்கராக இருக்கார். இவரை வச்சு இன்றைக்கி முதல்வராக போனோம்னா இந்த 5 வருஷம்லாம் தப்பி தவறி ஆண்டுட்டாருன்னா தமிழ்நாடுன்றது ஒரு 20-30 வருஷம் பின்னோக்கி போயிடும். இந்த எடப்பாடிகிட்ட 4 வருஷம் கொடுத்ததே ஒரு 10-15 வருஷம் முன்னாடி போயிடுச்சு. நீ விஜயிட்ட கொடுக்கும்போது 30-40 வருஷம் முன்னாடி போய் போச்சுன்னா அப்புறம் திருப்பி முதல்ல இருந்து கொண்ட அளவுக்கு இருக்கணும். இது தமிழ்நாட்டோட சாபக்கேடான்னு தெரியல. ஆனால் இது அந்த ஆட்சிக்கு கூடிய சீக்கிரமே நீதிமன்றம் ஒரு முடிவரை எழுத போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம்.